ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பன்னீர் புலாவ் பண்ண போகிறோம். இப்போ பன்னீருக்கு என்னென்ன மசாலான்றதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நான் இந்த மசாலாவெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மிளகாய் தூள் உப்பு போட்டு நான் கலக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை நாம் பொரித்து எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய்யில் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா நெய் ஊற்றி நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் பன்னீரை ஒன்று ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் குக்கர் வச்சுட்டு தாளிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யோ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நாம் தாளிக்க வேண்டியது நம்ம பண்ணிடலாம். இப்போது நம்ம பிரியாணி இலையை போல் நான் 3 எடுத்துருக்கிறேன். அது ஒன்றே நான் 2ஆக கட் பண்ணிகிட்ருக்கேன். 3 பிரியாணி இலை போடுறேன். நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு 3 பட்டை, 4 காம்பு, ஏலக்காய் 4 போட்டுருக்கேன், சோம்பு, 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். போட்ட பிறகு இந்த மாதிரி கலந்துட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. வதக்கிட்டே இருங்க. இந்த பச்சை வாசனைலாம் போகணும். அதே வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி இது கூட சேர்த்துடலாம். ரெண்டுமே ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வதங்கின பிறகு கொத்தமல்லியும் நம்ம புதினாவையும் சேர்த்துடலாம். அதே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம புதினாவை அலசி எடுத்துருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நாம் புதினாவை சேர்த்துடலாம். போட்ட பிறகு கொஞ்சமாக கலருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம். நாம் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கலாம். பச்சை வாசனைலாம் போகணும். நாம் தயிர் போட்ட பிறகு நல்லா கலரிட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எண்ணெய்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்ச மாதிரி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எண்ணெய் மேலே வந்துருக்குங்க. இந்த மாதிரி வரணும். இந்த டைமில் தான் நாம் அரிசி போடணும். அரிசியை சேர்த்துட்ருக்கோம். கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணியை நாம் இதில் சேர்த்துடலாம். ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு நான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுடைய அரிசி திட்டத்துக்கு பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பொரிச்சு எடுத்துக்கிற பன்னீரையும் நம்ம போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் நான் வந்து விசில் விட போகிறதில்ல. இந்த குக்கர்லேயே அப்படியே டம் போட்டு தான் நான் பண்ண போகிறேன். டம் பலாவ் மாதிரி பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பன்னீரையும் நம்ம அது கூடயே சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் பன்னீரை இது கூடயே சேர்த்துட்டேன். சும்மா லைட்டாக நாம் கலரி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். விசில் எதுவும் நான் விட போகிறது இல்லை. போதுங்க. இந்த அளவுக்கு ஆன மேலே நாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட நம்ம அப்படியே விட்டுடலாம். எதுவும் பண்ணுறது வேணாம். 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தீ கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே ரொம்பவே நல்லது தாங்க. நான் ரொம்பவே கம்மியாக வச்சுட்ருக்கிறேன் தீயை. நிமிஷத்துக்கு 15 நிமிஷம் மேலே ஆகிடுச்சிக்க. எந்த ஒரு சமையல் பண்ணாலுமே நாம் தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டே இருக்கும். தீ ஜாஸ்தி வச்சுட்டு பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், நான் தண்ணி திட்டமாக தான் வச்சேன். விசில் வெளியில் குக்கரில் தான் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி திட்டத்தோடய நீங்கள் தண்ணி திட்டம் வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதாங்க நாம் இப்போ பன்னீர் வெஜ் பலாவ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அருமையான டேஸ்ட்டுங்க. நான் விசில் விடலை, குக்கரில் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டுங்க. இப்போ நாம் இதை பவுலில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டு. வீட்டில் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். பன்னீர் பலாவ் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.